சாம் பி செல்லதுரை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிற இந்த கெட்டகுமாரன் கதை தகப்பனும் குடும்பமும் அப்படிங்கிற கதை தான் இயேசு அங்கே விவரிக்கிறார். பரலோக தகப்பன் ஒருத்தர் இருக்கார். அவர் வானத்தை பூமியை சிருஷ்டித்து இங்கே மனிதனை சிருஷ்டித்து இங்கே வச்சிருக்காரு. அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அவன் எப்படி கட்டுப்போனான், அவனை ரட்சிக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத ஒரு கதையின் மூலமாக சொல்கிறார். தகப்பனும் 2 குமாரர்கள்ன்ற கதையில் சொல்கிறார். அப்போ தகப்பனும் குடும்பம்ன்ற விதத்தில் பார்க்கும்போது இங்கே நடக்கிறது என்ன, இந்த ஓமையில் நடக்கிறது என்னன்னா, இந்த குடும்பத்தின் மீது ஒரு பெரிய தாக்குதல் நடக்கிறது என்று சொல்லலாம். இளைய சகோதரனுடைய பாவம் ஒரு அசிங்கமான பொல்லாத வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுகிறது. இந்த மூத்த குமாரனுடைய பாவம் அவனுடைய சுயநீதி, அவனுடைய கோபம் இதில் வெளிப்படுத்துகிறது தன்னை. சரி, இந்த குடும்பத்தில் நடந்த எவ்வளோ பெரிய குழப்பம், இதுக்கு காரணம் என்ன? இந்த இருவருமே தகப்பனை அன்பு கூறாமல் மற்ற எல்லாத்தையும் அன்பு கூறுறார்கள். அதுதாங்க தான் பாவம். பாவத்தின் அடிப்படை தான். பாவம் தான் இந்த குடும்பத்தை பிரித்தது. பாவம் தான் இந்த குடும்பத்தை சீரழித்தது. அது எப்படி சீரழிக்கிறதுன்றதை அடுத்தது பார்ப்போம். பாவம் எப்படி சீரழிக்கிறதுன்றதை பற்றி செயின்ட் ஆகஸ்டீன் என்கிற ஒரு பெரிய தேவ மனுஷர் இருந்தார் பாருங்க. அவர் அழகாக சொல்கிறார். நம்முடைய பிரச்சனைகள்லாம் எதிலிருந்து வருதுன்னா சொல்கிறாரு, பிகாஸ் ஆஃப் டிஸ்ஆர்டர்டு லவ். டிஸ்ஆர்டர்டு லவ்னா முறை தவறி வருகிற பற்று, அதாவது அன்பு. முறை தவறி வருதுன்னா டிஸ்ஆர்டர்ட்னா, இது வாழ்க்கையில் நம்பர் 1 இருக்கணும், இது நம்பர் 2 இருக்கணும், நம்பர் 3 இருக்கணும்னு சில காரியங்கள் இருக்குது இல்லையா. எது எதை காட்டிலும் உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு அறிவு வேணாம். எது எதை காட்டிலும் முக்கியமானது, எது எதை காட்டிலும் மேலானது, எதை காட்டிலும் சிறந்தது அப்படின்ற ஒரு அறிவு வேணும் இல்லையா. மனசில் அந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கணும். அது இல்லைனா தான் வாழ்க்கை ரொம்ப கெட்டு சீரழிஞ்சிருதுன்னு அவர் சின்ன அனலைஸ் பண்ணுறார். பாவம் எப்படிப்பட்டதுன்ற அனலைஸ் பண்ணும்போது சொல்கிறாரு, பாவம் எப்படி வேலை செய்யுது, டிஸ்ஆர்டர்டு லவ்வை கொண்டாடுது. ஒரு மாதிரி அந்த எது முதலாவது வரணுங்கிற, எது 2வது வரணும், எது 3வது வரணும்னு அந்த வரிசையை பற்றி ஒரு குழப்பம்.